கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1439 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 8வது வசனம், குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். லேவியராகமத்திலே எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று கர்த்தர் எல்லாரையும் கட்டளையிட்டு விரும்புகிறார். நன்றாக கவனியுங்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன். குற்றமுள்ளவன் மாற்றி மாற்றி பேசுவான். குற்றமுள்ளவனிடத்திலிருந்து உண்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சுத்தமுள்ளவன், பரிசுத்தமானவன் தன் செயல்களிலே செம்மையாயிருப்பான். எனவே குற்றம் செய்கிறவர்கள், குற்ற உணர்வு உள்ளவர்கள், குற்றங்களை விட்டு வெளியே வாருங்கள். நான் ஒரு சமயம் அந்தமான் பகுதிக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது, அங்கே இருக்கிற ஒரு சகோதரனுடைய வீட்டின் முன்பாக அவனுடைய இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த சகோதரனிடத்தில் கேட்டேன், வாகனம் திருடு போகாதா என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், அந்தமானிலே அதிகமாக திருட்டுக்கள் கிடையாது. காரணம், இங்கே திருடிக்கொண்டு எங்கும் ஓடிவிட முடியாது. 4 பக்கமும் சமுத்திரம் சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படி சில கட்டுப்பாடுகளுக்காக பரிசுத்தமாய் இருப்பது அல்ல, கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தவான்களுடைய செயல்கள் செம்மையாயிருக்கும். குற்றம் உள்ளவன், குற்றம் செய்கிறவனோ மாறுபாடான வார்த்தைகளை பேசுவான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை நீர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறீர் ஐயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் இருக்கட்டும். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாய் வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, க்ளோரி. தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், வல்லமையை காண்பீர்கள், இரக்கத்தை காண்பீர்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். பரிசுத்தம் பரலோகத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். குற்ற உணர்வோ பாதாளத்திற்கு ஆயத்தப்படுத்திவிடும். எனவே பரிசுத்தமாய் வாழுங்கள். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நிச்சயம் நீங்கள் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.